தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டுங்கிற ஒரு நிறுவனம், ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், அவங்க தான் வந்து இதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்க தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு பரவலாக இந்த பேச்சு இருக்குது. ஆனால் இதை தாண்டி இன்னொரு நிறுவனம், ஹட்ஸ் அப்படிங்கிற HUDDS ஹட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், திவ்யாஷிஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் தான் இந்த சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மற்ற நிறுவனங்களும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கும். ஆனால் அது பெரிய அளவில் எங்கெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு இருக்குது, அந்த ஆதரவை இன்னும் பெரிய அளவில் எந்த இடத்துலலாம் அதிகரிக்க முடியும், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து அவங்களோட நீங்கள் தமிழ்நாடு மேப், அந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தோராயமாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கெல்லாம் இன்டர்நெட் வசதி நல்லா இருக்கும், ஹை ஸ்பீடு இன்டர்நெட் எங்கெல்லாம் கிடைக்குதோ, பெரும்பாலும் வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸையோ சோஷியல் மீடியாவில் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறாங்க மக்கள் அப்படிங்கிற அந்த பகுதியில் மட்டும்தான் தாவேகா அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுருக்கு. இப்போ தென் மாவட்டங்கள்லேயோ நீலகிரி போன்ற பகுதிகள்லையோ டெல்டா பகுதிகள்லையோ தாவேகாவுக்கான அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்குது ட்ரெடிஷ்னல் கட்சிகளை விட. அப்போது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எங்கெல்லாம் அதிகமான சோஷியல் மீடியா பயன்பாடு இருக்கோ அந்த இடத்துலலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாக்குகளை சேகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க இயங்கியிருக்காங்க. அதுக்கு அந்த ஹோட்ஸுங்கிற அந்த நிறுவனம் வந்து நல்ல வேலை பார்த்துருக்காங்க.